Hi guys, 20th December 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஆஃப் ஃபீல்ட் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. எப்பயும் போல நம்ம இந்த கொஸ்டின் பேப்பருக்குமே ஆன்சர் கீ வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல நம்ம ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி 1 மார்க் ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அதை பார்த்துடலாம். இல்லை பாருங்க, ஃபைவோட வேல்யூ வந்து 3.14னா 5 ஸ்கொயர் என்னவா இருக்கும் அப்படின்னா 9.86. புக் பேக் தான் இது. ஐடென்டிஃபை த யூனிட் வெக்டர் is the in the following. So இதுல யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா I plus j0 by √2. அதுக்கப்புறம் which one of the following is a scalar quantity? ஸ்கேலர்னா ஸ்பீட் போட்டுலாம், ஏன்னா மிச்சம் எல்லாமே நமக்கு வந்து வெக்டார் குவான்டிட்டியில் வந்துடும். அடுத்து ஃபோர்த் ஒன், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா நீட் நாட் பி ஜீரோ. அடுத்து ஒரு ரெண்டு லீனியர் மொமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து 0.1% வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதோட கைனடிக் எனர்ஜி வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2%. ஓகே, அடுத்து ஸ்பீட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த வீல் ரோலிங் ஆன் த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இஸ் v0. A point on the rim in level with the center will be moving at a speed of √2 v0. ஓகேங்களா? மாஸோட எர்த் வந்து எர்த்தோட மாஸ் வந்து டபுள் ஆனிச்சுன்னா அப்போ ஆக்சிலரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியா மாறும். எய்த் கொஸ்டின், யங்ஸ் மாடுலஸோட பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடி, அதோட யங்ஸ் மாடுலஸ் என்ன இருக்கும்னா இன்ஃபினிட்டியா இருக்கும். ஐசோபேரிக் அப்படின்னாவே அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். which of the following gas will have least RMS ஸ்பீடு? ரொம்ப கம்மியான RMS ஸ்பீடு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆக்சிலரேஷன் அகேன்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் அது எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் which of the following represent வேவ் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் காஸ் இது வந்து வேவ் நேச்சர் காட்டும். ஃபார் எ மோனோஅட்டாமிக் மாலிகுல் அப்படின்னாவே அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு 3 தான். an object of mass 1 kilogram is falling from the height h is equal to 10 மீட்டர் ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கீழே போடுறோம். அதோட வெயிட் வந்து 1 கிலோகிராமா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னவா இருக்கு எப்பன்னா ஹைட் வந்து 4 மீட்டரா இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா 40 ஜூலா இருக்கும். அதுக்கப்புறம் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பாத்தீங்கன்னா ml⁻². ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஒரு சிலர் நம்ம எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ப்ராப்ளம்ஸ் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமா தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 5 மார்க்லாம் நம்ம எல்லா இதுலயும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 5 மார்க் படிச்சிருந்தாவே போதும், நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் கீ ரெடி பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் 1 நமக்கு 1 மார்க்ஸ் 15 1 மார்க்மே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் இல்லையா? 2 மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். என்ன தேவையோ அது மட்டும் தான் நமக்கு இங்க இருக்கும். சரிங்களா? 2 மார்க்ஸ். அதே மாதிரி கம்பல்சரி ப்ராப்ளமும் நம்ம டைப் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கு. நமக்கு இந்த தடவை 3 மார்க்ல வந்து 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம கேட்டாங்க, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் மட்டும் டைப் பண்ணல, அதுக்கு பதிலாக புக்ல இருந்தே நம்ம வந்து போட்டோ எடுத்து போட்டோம். கைட்ல இருந்து போட்டோ எடுத்து அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கிளியரான ஆன்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எழுதுனாவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா மார்க் கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஆன்சருக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படிதான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம், இதையுமே அப்படிதான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸுமே ஒன்று இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில அப்லோட் பண்ணிடலாம். மற்ற சப்ஜெக்ட்ஸோட ஆன்சர் கீஸும் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நீங்க எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல எப்பயும் போல நம்ம வீடியோவோட கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருப்பேன். கொஸ்டின் பேப்பரோட லிங்க் இருக்கும், ஆன்சர் கீயோட லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டோட எக்ஸாம்ஸோட ஆன்சர் கீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும் தான். நம்மளோட சேனலை எப்பயும் போல நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாவே போதும். உங்களுக்கு அடுத்தடுத்த ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஸ்கூல்ல அசைன்மெண்ட்ஸ் எழுத சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் யூஸ் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேவைப்படும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே நம்ம வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு வீடியோ நம்ம போடுவோம். கொஸ்டின் வித் ஆன்சரோடய போடலாம்னு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு 30 டேஸ் பிளான். அந்த 30 டேஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய 6 சப்ஜெக்ட்லயுமே நான் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து போடுறேன். அந்த 30 வீடியோஸ் நீங்க பார்த்தாவே
மொரலஸ் நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியா கவர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் மட்டும் சொல்றேன். 5 மார்க் நாம படிக்கிற மாதிரி தான் இருக்கும், தனியா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 மார்க் 3 மார்க் 1 மார்க் மட்டும் நான் பிளான் பண்றேன். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டன் பண்ணலாம். ஈஸியா பப்ளிக் எக்ஸாம் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க எல்லாம் பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா?